எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பலரஸ் வான்வெளியை பயன்படுத்த வேண்டாம் என விமான நிறுவனங்களுக்கு கனடா அரசு அறிவுறுத்தல். பலரஸ் நாட்டின் அதிபர் பதவியில் கடந்த 27 ஆண்டுகளாக அலெக்சாண்டர் என்பவர் இருந்து வருகிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அவர் முறைகேடுகள் செய்து வெற்றி பெற்றதாக சர்ச்சை எழுந்தது. அதைத் தொடர்ந்து தன்னை விமர்சிப்பவர்களை அவர் ஒடுக்கி வருகின்றார். அந்த வகையில் ரோமன் என்ற எழுத்தாளர் இவரை விமர்சித்து வருகின்றார். இவர் தற்போது லித்துவேனியா நாட்டில் வசித்து வருகின்றார். அண்மையில் அவரை வான்வெளியில் வைத்து கைது செய்யப்பட்டது. இந்த செயலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது ஒரு அதிர்ச்சிகரமான நடவடிக்கை என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் இந்த சட்டவிரோத செயலுக்கு பெலரஸ் பலத்த பின்விளைவுகளை சந்திக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தாலி, சைப்ரஸ், லாட்வியா ஆகிய நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் பற்றி கனடா நாட்டு அரசு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மேலும் கனடாவின் விமான நிறுவனங்கள் பெலரஸ் வான்வெளியை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கனடா அரசு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் தீயணைப்பு ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்து 4 பேர் பலி. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் தீயணைப்புத் துறைக்கு சொந்தமான தீயணைப்பு ஹெலிகாப்டர் ஒன்று லீஸ்பர்க் நகரிலிருந்து வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டு சென்றது. இந்த ஹெலிகாப்டரில் 4 பேர் பயணம் செய்தனர். புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதையடுத்து உடனடியாக மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் முடக்கிவிடப்பட்டன. இதில் லீஸ்பர்க் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே உள்ள சதுப்பு நிலத்தில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானது தெரியவந்தது. தரையில் மோதிய வேகத்தில் ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எறிந்தது. இதில் ஹெலிகாப்டர் முற்றிலுமாக உருகுலைந்து போனது. இந்த கோர விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை. இந்த விபத்து குறித்து அமெரிக்காவின் மத்திய விமான நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் ஆகியவை விசாரணையை தொடங்கியுள்ளன. இலங்கையில் இந்திய பயணிகளுக்கு தடை நீடிப்பு. இலங்கையில் தற்போது கோவிட்-19 பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அந்த நாட்டு அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் இலங்கையில் வெளிநாட்டு பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்தியா பயணிகளுக்கும் இந்தியா வழியாக பயணிப்பவர்களுக்கும் தடை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எல்லா பயணிகளுக்கும் கோவிட்-19 தொற்று இல்லை என்று சான்று கட்டாயம். விமானங்களில் அதிகபட்சமாக 75 பேர் மட்டுமே பயணிக்கலாம். அவர்களும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பின்புதான் நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 1.7 லட்சம் பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1269 பேர் கோவிட்-19க்கு பலியாகியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் பரபரப்படைந்துள்ள பாதுகாப்பு படையினர். காரணம் இதுதான். சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். அதற்கு காரணம் ஒரு உச்சி மாநாடு. முதன்முறையாக அமெரிக்க அதிபரான ஜோ பைடனும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினும் சந்தித்துக் கொள்ள இருக்கின்ற விடயம் உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளது. அதனால் சுவிட்சர்லாந்து பரபரப்பு அடைந்துள்ளது. அதுக்கு காரணம் என்னவென்றால் ஜோ பைடனும் புட்டினும் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் தான் சந்தித்துக் கொள்ள இருக்கிறார்கள். இப்படி இருவரும் சந்தித்துக் கொள்ளும் ஒரு திட்டம் குறித்து பல வாரங்களாகவே பேசப்பட்டு வந்தாலும் தற்போது அவர்கள் இருவரும் வருகின்ற ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவில் சந்திக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் சுவிஸ் பாதுகாப்பு படையினர் பரபரப்பாக பாதுகாப்பு குறித்து நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் பாதுகாப்பு பெடரல் போலீஸ் அலுவலகம் பொறுப்பேற்றாலும் ஜெனீவா மாகாண பாதுகாப்பு படையினர் தான் முன்னணியில் நின்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ள இருக்கின்றார்கள். ஜோ பைடனும் புட்டினும் ஏற்கனவே சந்தித்திருக்கின்றார்கள் என்றாலும் அப்போது பைடன் துணை அதிபராக இருந்தார். அவர் அதிபராவதற்கு பின்னர் இப்போதுதான் புட்டினை அமெரிக்க அதிபராக முதன்முறையாக சந்திக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் இடத்தை பிடித்தது சீனா. பிரித்தானியா உறவில் முன்னேற்றம். பிரித்தானியாவுடனான வர்த்தக உறவில் ஜெர்மனியை மிஞ்சி சீனா ஜெர்மனியின் இடத்தை பிடித்துள்ளது. முதன்முறையாக ஜெர்மனியை மிஞ்சி பிரித்தானியாவின் மிகப்பெரிய ஒற்றை இறக்குமதி சந்தையாக உருவெடுத்துள்ளது சீனா.
2018 16.9 பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான பொருட்கள் சீனாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அது 66% உயர்ந்துள்ளதாக தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் ஜெர்மனியிலிருந்து பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்ட பொருட்களின் மதிப்பு 12.5 பில்லியன் பவுண்டுகளாக குறைந்துள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்துக்கு பிரெக்சிட்டால் இடையூறு ஏற்பட்டாலும் கோவிட்-19 காலகட்டத்தில் உருவான சீன பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பதாலும் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவதை தொடர்ந்து உருவான நிச்சயமற்ற தன்மை காரணமாக 2019 ஏப்ரலிலிருந்தே ஜெர்மனியிலிருந்து பிரித்தானியாவுக்கு இறக்குமதி குறையத் தொடங்கியது. 1997 ஆண்டிலிருந்தே ஆண்டின் இறுதி 6 மாதங்களை தவிர்த்து ஜெர்மனியில்தான் அதிக அளவிலான பிரித்தானியா பொருட்கள் இறக்குமதி செய்து வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்தில் 23.1% வீழ்ச்சி இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம்தான் பிரித்தானியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா காலகட்டத்தில் மாஸ்குகளுக்கான துணி மற்றும் பிற பாதுகாப்பு கருவிகளுடன் மின்சாதங்களும் அதிக அளவில் பிரித்தானியாவுக்கு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. கொரோனாவிலிருந்து மீண்டு கொரோனா காலகட்டத்தில் தனது வர்த்தகம் வளர்ச்சியை கண்ட முதல் பெரிய நாடு சீனா என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் மீன்பிடி கப்பல் மீது ரஷ்யா சரக்கு கப்பல் மோதியது. மீனவர்கள் 3 பேர் பலி. ஜப்பான் வடக்கு பகுதியில் ஹொக்கைடோ பிராந்தியத்தின் மான்பாட்சு நகரில் உள்ள துறைமுகத்துக்கு அருகில் டைஹாச்சி ஹக்காமரு என்கின்ற மீன்பிடி கப்பல் நண்டு பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இந்த மீன்பிடி கப்பலில் 5 மீனவர்கள் இருந்தனர். அப்போது அந்த வழியாக ரஷ்யாவின் அமூர் என்ற சரக்கு கப்பல் வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பலில் 23 மாலுமிகள் இருந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் ரஷ்யாவின் சரக்கு கப்பல் ஜப்பான் மீன்பிடி கப்பல் மீது மோதியது. இதில் மீன்பிடி கப்பல் கடலில் வீழ்ந்தது. அதிலிருந்த மீனவர்கள் 5 பேரும் நீரில் மூழ்கினர். இதையடுத்து ரஷ்ய சரக்கு கப்பலில் இருந்த மாலுமிகள் உடனடியாக கடலில் குதித்து மீனவர்களை மீட்டனர். ஆனால் அவர்களில் 3 பேர் சுயநினைவை இழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். இது குறித்து ரஷ்ய மாலுமிகள் ஜப்பான் கடல்சார் பாதுகாப்பு சேவைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலை தெரிவித்ததை அடுத்து அவர்கள் வருவதற்குள் 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக ஜப்பானில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் பலியான மீனவர்கள் 3 பேரின் குடும்பங்களுக்கு ரஷ்ய தூதரகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. அதே சமயம் இந்த விபத்து குறித்து ஜப்பான் தரப்பில் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த தடுப்பூசி குறித்து போலியான செய்திகள் பரப்பினால் பணம் கிடைக்கும். பிரான்சில் தீயாய் பரவும் ஒரு செய்தி. பைசர் நிறுவன தயாரிப்பான கொரோனா தடுப்பூசி குறித்து எதிர்மறையான செய்திகளை பரப்பினால் பணம் கிடைக்கும் என சமூக ஊடக பிரபலங்கள் பலருக்கு செய்திகள் வருவதால் பிரான்சில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ளதாக கூறிக்கொள்கின்ற ஒரு ஏஜென்சி தங்களை தொடர்பு கொண்டதாகவும் தங்களை பங்காளராக சேர்த்துக் கொள்வதாக அவர்கள் கூறியதாகவும் சம்பந்தப்பட்ட சமூக ஊடக பிரபலங்கள் தெரிவித்துள்ளனர். யூடியூபில் 1.17 மில்லியன் பின்தொடர்வோரை கொண்டவரான லியோ என்பவர் கூறும்போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் பைசர் தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்களிடையே காணப்படுகின்ற இறப்பு வீதம் அஸ்ட்ராசெனேகாவால் ஏற்படும் இறப்பு வீதத்தை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பதாக ஒரு போலியான செய்தியை பரப்புமாறும் அதற்கு தக்க சன்மானம் கிடைக்கும் என்று தனக்கு ஆசை காட்டப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல மருத்துவம் மற்றும் அறிவியல் தொடர்பான பின்னணியில் செயல்படுகின்ற பல பிரான்ஸ் சமூக ஊடக பிரபலங்களுக்கும் இதே ஆஃபர் வந்திருக்கிறது. இது குறித்து பேசிய பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் இந்த ஆஃபர் பிரான்சிலிருந்து வருகிறதா அல்லது வெளிநாட்டிலிருந்து வருகிறதா எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. இது ஆபத்தான ஒன்றாக காணப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிக அளவில் வழங்கப்படுகின்ற தடுப்பூசி அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் கூட்டு தயாரிப்பான பைசர் நிறுவனத்தின் தடுப்பூசிதான். அதே நேரத்தில் பிரித்தானியா ஸ்வீடன் கூட்டு தயாரிப்பான அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியும் பிரான்சில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரலில் ரஷ்யா மற்றும் சீனா ஊடகங்கள் மேற்கத்திய நாடுகளில் தயாரிக்கப்படுகின்ற கோவிட்-19 தடுப்பூசிகள் குறித்து போலியான செய்திகளை பரப்பி அவற்றின் மீது மக்கள் நம்பிக்கையை இழக்க செய்ய முயன்றதாக ஐரோப்பிய ஒன்றிய அறிக்கை ஒன்று தெரிவித்திருந்ததும் அதுக்கு ரஷ்யா மறுப்பு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.